36வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு நம்மளோடு கூட இடைப்பட்டு ஆசீர்வாதமாய் கடந்து போவதாக நம்ம எடுப்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் வாசிப்போம். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவனையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்களுக்கு முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இடம் கொண்டு பெருக செய்கிற ஆண்டவர் நம் தேவன் எப்படிப்பட்டவர்? பெருக்கத்தை கொடுக்கிற ஒரு தேவன், இன்க்ரீஸ் பண்ணுகிற ஒரு தேவன், மைனஸ் பண்ணுகிற ஒரு தேவன் அல்ல. எப்பொழுதுமே ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் வழங்குகிற ஒரு தெய்வத்தை நாம் பார்க்கிறோம். பெருக பண்ணுகிற தேவன் என்ற தலைப்பில் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம், நற்சீர் உண்டாக செய்வேன். நம்மளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை இடம் கொண்டு பெருக செய்கிற ஆண்டவராக இருக்கிறேன். பெருக பண்ணுகிற தேவன் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் என்று சொல்லி இந்த ஜனங்களுக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலியமாய் இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தருகிறதை பார்க்கிறோம். ஏசாயாவும் இதே தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார், நீங்கள் இடம் கொண்டு பெருகுவீர்கள் என்று. ஆனால் ஏசாயாவுக்கும் எசேக்கியாவுக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் எல்லை பெரிதாக்கப்படும் என்பது சொல்லி, ஆனால் எசேக்கியா சொல்லுகிற தீர்க்க தரிசனம் ஜனங்கள் பெருகுவார்கள், ஆசீர்வாதத்தில் பெருகுவீர்கள், செழிப்பில் பெருகுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு பெருக்கத்தை குறித்ததான ஒரு ஆசீர்வாதத்தை இந்த இடத்துல கர்த்தர் வைக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆண்டவர் எல்லையை விரிவாக்குகிற ஆண்டவர், ஜனங்களையும் ஆண்டவர் பெருக செய்து மிருக ஜீவன்களையும் பெருக செய்து, முன்னாடி இருந்த பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும், முன்னாடி நீங்கள் பெற்ற நன்மையை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். இதனால் நான் கர்த்தர் என்று, நான் வாசம் பண்ணுகிற தேவன் என்று, இந்த சபைக்குள் வாசம் பண்ணுகிற தேவன் என்பதை நீங்களும் நானும் இந்த பகுதியும் இந்த பட்டணமும் வரும் நாட்களிலே அறிந்து கொள்ளும். இந்த கூடாரத்துக்குள் ஒரு பெருமை உள்ள, ஒரு வல்லமை உடைய ஒரு தேவன் இருக்கிறார். அவர் பெருக பண்ணுகிற தேவன். அவர் முற்சீரை பார்க்கிலும், முன்னாடி இருந்த வாழ்க்கையை பார்க்கிலும் ஆண்டவர் மறுபடியும் நம்மளை பெருக செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். இதை பார்த்த சுற்றி இருந்த ஜனங்கள் எல்லாம் இவர்களை பார்த்து சொன்னார்கள், இன்னும் உங்க ஆலயம் கட்டப்படவில்லை, இன்னும் எருசலேம் ஆலயம் கட்டப்படவில்லை என்று சொல்லி இவர்களை கேலி செய்தார்கள், இவர்களை பேச்சுக்குள்ளே ஆளாக்கினார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென், நான் உங்களுக்கு நற்சீரை உண்டாக்குவேன், நான் உங்களுக்கு நன்மையை உண்டாக்குவேன். அந்த வெளி தேசத்தார், சுற்றி இருக்கிற தேசத்தார், ஆமென், பின்னாடி பேசுகிற ஒரு காரியத்தை பார்க்க முடிகிறது. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், எவ்வளோ அவதூறுகளை சொன்னாலும், எவ்வளோ பேச்சுக்கள் உங்களுக்கு பின்பாக இருந்தாலும், நான் கர்த்தர் என்பதை நீங்கள் அறியும்படி, இந்த ஜனங்கள் அறியும்படி மறுபடியும் நான் உங்களை சீர்படுத்துவேன், மறுபடியும் நான் உங்களை நற்சீர்படுத்துவேன் என்று சொல்லுகிற ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். இந்த ஜனங்களுக்கு எப்படி செய்ய போகிறார்? சாலமோன் நாட்களிலே பெரிய தேவாலயம் கட்டப்பட்டது, அதை எல்லாம் பாபிலோனர்கள் இடித்து விட்டார்கள். இப்போ சிறையில் இருந்து வருகிற ஜனங்கள் மறுபடியும் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு சாலமோனுக்கு உண்டான ஒரு ஞானமும், சாலமோனுக்கு உண்டான ஒரு ஆர்கிடெக்ட் நாலேஜும் இருக்கிற ஒரு மனிதன் ஏற்பட வேண்டும். ஆனால் கர்த்தர் ஒரு மனிதனை தெரிந்தெடுக்கவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும், ஆமென், இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பிரகாசமாய் இருக்கும், ஆமென் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் கட்டிடத்தை சொல்லவில்லை. சாலமோன் கட்டின மண்டபம், சாலமோன் கட்டின ஆலயம் ஆர்கிடெக்சர்ல, ஆமென், கட்டிடத்தில் அது ஞானம் உள்ளதா இருந்தது. ஆனால் இடித்த பிறகு மறுபடியும் கட்டுகிற இந்த ஆலயம் எப்படிப்பட்டதா இருக்கும் என்றால் மகிமை நிறைந்ததா இருக்கும். அதை தான் கர்த்தர் சொல்வார், நான் உங்களை நற்சீர் உண்டாக செய்வேன். பூர நாட்களில் நீங்கள் முன் நிலைமையை இருந்ததை காட்டிலும் இந்த புது நிலைமைக்குள்ள ஆண்டவர் நம்மளை கொண்டு செய்வார். ஆமென். இந்த வார்த்தையை தீர்க்கதரிசியின் மூலியமாய் கர்த்தர் சொல்லுகிறார்.
ஆண்டவர் நன்மை செய்து பெருக பண்ணுவார். பெருக பண்ணுகிற தேவன் நம்மளை நன்மை செய்து, நமக்கு நன்மை செய்து பெருக பண்ணுவார். அவர் நமக்கு தீமை செய்து பெருக பண்ணுகிற ஆண்டவர் அல்ல, உங்களுக்கு நன்மையை செய்து ஆண்டவர் பெருக செய்வார். உபாகமம் 30வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, சுதந்தரிக்கிறபடி. ஆமென். அந்த வசனத்தை வாசிப்போம். உன் பிதாக்கள் சுதந்தரித்திருந்த தேசத்தை நீ சுதந்தரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை ஆண்டவர் பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். உன் பிதாக்களை ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிறார். அவர்கள் மூலியமா இந்த சந்ததியை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் அவர்கள் பார்க்காத ஒரு நன்மையை உங்களுக்கு ஆண்டவர் செய்கிறவராயிருக்கிறார். இதுவரை பார்க்காத ஒரு நன்மையை வருகிற நம்மளுடைய தலைமுறையும் நம்மளுடைய சபையும் இந்த கடைசி நாட்களிலே இது பார்க்கும். சுதந்தரிக்கும்படி சேர்த்து அவர் நம்மளை சேர்த்து நன்மை செய்து பிதாக்களை பார்க்கிலும் நம்மளை பெருக பண்ணுவார். ஆமென். நம் தகப்பன்மார்களை பார்க்கிலும் ஆண்டவர் இந்த சந்ததியில பெருக பண்ணுவார். ஆண்டவர் நன்மை செய்துதான் பெருக வைக்கிறார். ஆமென். ஆண்டவர் நன்மையினால் நடத்தி தான் பெருக வைக்கிறார். இந்த காலை வேளையில் பிதாக்களை பார்க்கிலும் என் தகப்பனாரை பார்க்கிலும், ஆமென், என் முப்பிதாக்களை பார்க்கிலும் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்து நமக்கு பெருக பண்ணுகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். நற்சீர் உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதோடு கூட மாத்திரமல்ல, எத்தனை சோதனைகள் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும், எத்தனை பலவீனங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும், யோபின் நிலைமையை நினைத்து பாருங்கள். அவன் முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென். நம் ஆண்டவர் நன்மை செய்கிறவர். ஆமென். ஆண்டவரே என்ன செய்கிறார்? யோபுக்கு வழியை திறந்து விடுகிறார். நீ போய் அவனை சோதித்துக்கொள் என்று சொல்லி, நீ அவனை என்ன வேணா பண்ணிக்கோ என்று சொல்லி. ஏன்? என் ஜனங்கள் உத்தமம் உள்ள ஜனங்கள் என்று. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே எத்தனை விதமான போராட்டங்களும், எத்தனை விதமான பேச்சுகளுக்கும், எத்தனை விதமான காரியங்களுக்கும் நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலும், ஆமென், ஒன்று நினைக்க வேண்டும், நற்சீர் கொடுக்கிற ஆண்டவர் முந்தின நற்சீரை பார்க்கிலும் ஆண்டவர் மகிமையான நற்சீரை உங்களுக்கு நன்மையை வைத்திருக்கிறார். பெருக பண்ணுகிற ஆண்டவர் ஆசீர்வாதத்திலே மாத்திரம் நம்மளை பெருக வைக்கிறதல்ல, நன்மையை கொடுத்து கர்த்தர் தாம் யார் என்பதை காண்பித்து நமக்கு நன்மையை செய்து ஆண்டவர் பெருக வைப்பார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நன்மை செய்கிறதற்காக உமக்கு நன்றி. எத்தனையோ சோதனைகள் வந்தது, ஆனால் யோபுக்கு ஒருபோதும் தெரியாது, ஒரு காலம் வரும் பொழுது மறுபடியும் நான் என்ன செய்வேன், முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்படும் என்பது யோபுக்கு தெரியாது. இன்றைக்கு நீங்களும் அப்படிப்பட்ட சூழ்நிலையா, ஆமென், அப்படிப்பட்ட வேதனையா, பேச்சுக்களுக்குள்ள கடந்திருக்கிறீர்களா? ஆனால் கர்த்தருக்கு தெரியும், உங்கள் முன் சீரை பார்க்கிலும், முன்னாடி இருந்த ரட்சிப்பை பார்க்கிலும், முன்னாடி இருந்த சந்தோஷத்தை பார்க்கிலும், முன்னாடி இருந்த ஆவிக்குரிய பலனை பார்க்கிலும், மறுபடியும் கர்த்தர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதம், மறுபடியும் கர்த்தர் கொடுக்கிற அந்த நன்மை, உங்களை கர்த்தர் யார் என்பதை காண்பித்து நான் பெருக பண்ணுகிற தேவன் என்பதை உங்களுக்கு காண்பிப்பார். ஆமென். முன்னாடி இருந்த ரட்சிப்பு அல்ல, புது ரட்சிப்பை கர்த்தர் தருவார். புது ரட்சிப்பை ஆண்டவர் தருவார். ஆமென். ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட பொழுது இருந்த அந்த அன்பு அல்ல, இன்னும் அதிகமாய் ஆண்டவர் பெருக செய்வார். அவ்வளோ சோதனைகள் மத்தியிலும் யோபினுடைய பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எவ்வளோ கோர்ட்டு கேஸுகள், இன்றைக்கு இருந்த நிலைமைகள் இருந்தால் கோர்ட்டு கேஸ் என்று இருந்திருக்கும். யோபு எவ்வளவோ ஃபேஸ் பண்ணி இருக்க வேண்டும். ஆமென். வீடு அழிந்தது, ஆமென், புயல் காற்று வந்தது, பிள்ளைகள் இறந்து போனார்கள், எவ்வளவோ சூழ்நிலை, எல்லாவற்றையும் இழந்து கொண்டு இருக்கிறான். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், இவனை நான் ஆசீர்வதிக்க போகிறேன், இவனுக்கு நான் நன்மை செய்ய போகிறேன், இவனுக்கு நான் சீர் பண்ண போகிறேன் இவனை என்று சொல்லி யோபுக்கு தெரிகிறதோ இல்லையோ ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு நமக்கு தெரிகிறதோ இல்லையோ கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒரு நாட்கள் வருகிறது, அந்த நாட்கள் வந்தவுடன் வசனம் சொல்லுகிறது போல யோபின் முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவனுக்கு 1000 ஒட்டகங்களும், எங்கிருந்து வந்தது என்று தெரியவில்லை ஒட்டகங்கள், திடீரென்று வசனம் வருகிறது, அவனுக்கு ஒட்டகங்கள் வந்தது, கழுதைகள் வந்தது, இப்படி அலைய ஆசீர்வாதத்தை சொல்ற, எங்கிருந்து வந்ததுன்னு தெரியாது. ஆண்டவர் தாம் யார் என்பதை நமக்கு காண்பிப்பார். நன்மை செய்து நம்மளை ஆண்டவர் பெருக வைப்பார். ஆமென். நன்மையினால் நம்மளை திருப்தி செய்து ஆண்டவர் பெருக வைப்பார். வறுமைகள், பஞ்சங்கள், இல்லாத சூழ்நிலைகள், இவைகளில் நம்ம வாழ்க்கையில் கடந்து போகிற சூழ்நிலை இருக்கும், நிச்சயமாக இருக்கும். பண தேவைகள் இருக்கும். நீங்கள் தேவையில்லாத
ஒரு ஆள் யாராவது இருப்பீர்கள் என்றால் உண்மையிலே நீங்கள் பரிபூர்ணமான ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எல்லாருக்கும் தேவை என்பது இருக்கிறது. பஞ்ச காலத்தில் விதவை வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நல்லா கவனித்து பார்த்தீர்கள் என்றால் சுற்றி இருக்க தேசமெல்லாம் பஞ்சம், கையில் பணம் இல்லை, அரிசி இல்லை, மாவு இல்லை, எண்ணெய் இல்லை, குடும்பத்தை நடத்துகிறதற்கு திராணி இல்லை, பக்கத்தில் கடன் வாங்க வேண்டும், இங்கே கடன் வாங்க வேண்டும், அங்கே வட்டிக்கு வாங்க வேண்டும், தண்டலுக்கு வாங்க வேண்டும், இதை கொடுக்க வேண்டும், அதை கொடுக்க வேண்டும். ஆமென். ஆண்டவருடைய வசனம் நன்மை செய்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கடன் வாங்க மாட்டாய், நீயும் கடன் கொடுப்பாய். ஆனால் இதெல்லாம் வைத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆனால் நம்ம இஎம்ஐ கட்டுவோம், நம்ம என்ன செய்வோம், எல்லாத்தையும் வாங்குவோம், எல்லாம் செய்வோம். நல்லது தான், நமக்கு அது தேவையானது ஒன்று தான். ஆனால் பஞ்ச காலத்தில் விதவையினுடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது ரொம்ப வித்தியாசமான ஒன்று. ஆண்டவர் நினைத்திருந்தால் பஞ்சத்தை தடுத்திருக்கலாம், முழு தேசத்தையும் வருகிற பஞ்சத்தை தடுத்திருக்கலாம். ஆனால் கர்த்தரால் அது செய்ய முடியும். நம் தேவனால் அது செய்ய முடியும். ஒரு நொடியில் அந்த பஞ்சத்தை அவர் மாற்ற முடியும். அவர் பஞ்சத்தை போக்கவில்லை, பஞ்சத்தில் இருக்கிற விதவையின் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு சுற்றி இருக்கிற சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுகிறதை விட சூழ்நிலையில் இருந்து தேவையை ஆண்டவர் நன்மையாய் மாற்றி கொடுப்பார். ஆமென். இந்த காலை வேளையில் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். பஞ்சத்தை போக்காமல் செழிப்பை நோக்கி ஆண்டவர் கொண்டு செல்கிறார் அவர் வீட்டை. ஆமென். சுற்றி இருக்கிற எந்த வீட்டுக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இல்லை. ஆமென். எலியா அந்த வீட்டுக்கு வந்ததனால் அது ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருந்தது. இன்றைக்கு அந்த விதவையின் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஒரு ஊழியக்காரனுடைய வார்த்தையை நம்பி இன்றைக்கு சுற்றி இருக்கிற நம்மளை சுற்றி இருக்கிற எந்த காரியம் நம்மை நெருக்கினாலும் சுற்றி இருக்கிற காரியத்தை கர்த்தர் மாற்றுகிற கர்த்தர் அல்ல, நமக்குள் இருந்து செயல்பட்டு நம் தேவைகளை ஆண்டவர் பூர்த்தி செய்கிறவர். இதுதான் நன்மை செய்கிற ஒரு காரியம். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்ய முடியும். ஆனால் தம் பிள்ளைகளுக்கு நன்மை செய்வதில் அவர் மிகவும் வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறார். தம் பிள்ளைகளுக்கு இறங்கி செய்கிறதுல, என்னை நம்பி இருக்கிற ஜனத்திற்கு, என்னை நம்பி இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு, என்னை நம்பி வருகிற இந்த சபை பிள்ளைகளுக்கு செய்வதற்கு அவர் மிகவும் திராணி உள்ள ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். மிகவும் வைராக்கியம் உள்ள ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். அந்த ஆண்டவர் நன்மை செய்து நம்மளை பெருக வைப்பார். ஆமென். நம்மளை அப்படியே அம்போன்னு விடுகிறதல்ல. நல்லா பாருங்க, பேதுரு கடலின் மேலே நடந்து வரும் பொழுது புயல் காத்து அடிக்கிறது, எல்லாம் அடிக்கிறது, அவன் மடிந்து போகிறான். கர்த்தர் என்ன செய்திருக்கலாம்? அவன் புயலை அதட்டி பேதுருவை நடந்து வர வைக்கலாம். ஆனால் அவர் புயலை அதட்டவில்லை, பேதுருவை கைப்பிடித்து தூக்கினார். ஆமென். இயற்கையை காட்டில என் பிள்ளை தப்பிக்க வேண்டும், என் பிள்ளை மீள வேண்டும் என்கிறது தான் கர்த்தருடைய நன்மை. அவரால் அவன் இயற்கையை மாற்ற முடியும், அவரால் இயற்கை சூழ்நிலையை, கால சூழ்நிலையை மாற்ற முடியும். ஆனால் கர்த்தர் அதை செய்யவில்லை. அவன் அந்த பேதுரு விழாதபடி இயற்கையை காட்டிலும் இவன் விழுந்துடக்கூடாது, நம்ம வீடு விழுந்துடக்கூடாது, நம்ம தேசம் விழுந்துடக்கூடாது, சபை விழுந்துடக்கூடாது. கர்த்தர் நன்மையானதை தந்து நம்மளை ஆசீர்வாதமான பாதையில் ஆண்டவர் நம்மளை நடத்துகிறவர். ஆண்டவர் மறுபடியும் நம்மளை பெருக பண்ணுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். மறுபடியும் நம்மளை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். என் ஆரம்ப நாட்களில் எவ்வளோ வேலைகள் செய்திருக்கிறேன். அந்த வேலையெல்லாம் பெருசாக நான் பண்ணது அந்த ஞானம் இல்லை. இப்போது என் தகப்பனார் இடத்துல சொன்னேன், இப்போ எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஞானமும் இந்த கிருபையும் வைத்திருந்தா உங்கள் இன்டீரியர் பிஸ்னஸை, உங்கள் கார்பெண்டர் ஒர்க்கை நான் ஒரு இன்டீரியர் பிஸ்னஸாக எடுத்து சூப்பராக பண்ணியிருப்பேன். இப்போ அந்த ஞானம் இருக்கிறது என்று சொல்லி முன்னாடி இருந்த நிலைமையை பார்க்கலாம் இப்போ இருக்க நிலைமையை கர்த்தர் மாற்றியிருக்கிறார். ஆமென். இதே முன்னாடி என்கிட்ட 1 லட்சம் கொடுத்தீங்கன்னா எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. ஆனால் இப்போ ஒரு ஞானத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார், எப்படி செலவு செய்யணும், என்ன பண்ணணும். முந்தின நிலைமையை கர்த்தர் நம்மளை மறக்க செய்து பின்னாடி இருக்கிற இந்த நிலைமையை கர்த்தர் பெரிதாய் நம்மளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். இன்றைக்கு முன்னாடி இருக்கிற நற்சீரை காட்டிலும் நான் நற்சீர் உண்டாக செய்வேன் என்று எசேக்கியா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். நன்மையினால் ஆண்டவர் பெருக செய்வார். நன்மையினால் நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் பெருக செய்வார். அவர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடுவேன். நாம் பாடுகிறோமோ ஆண்டவரை? நம்மளால் பாட முடியும். நம்ம நல்லா பாடணும். கர்த்தர் அவர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். அந்த தேவனை நம்மை உயர்த்தி மகிமைப்படுத்துகிற ஒரு தேவன். 2வது காரியம், ஜெபத்தினால் ஆண்டவர் பெருக பண்ணுவார். இடம் கொண்டு பெருக செய்கிற ஆண்டவர் நற்சீரை கொடுத்து, நன்மையை கொடுத்து பெருக பண்ணுவார். 2வது காரியம், ஜெபத்தினால் பெருக பண்ணுவார். அப்போஸ்தலர் எழுதின நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம்.
அப்போஸ்தலர் எழுதின நடுவம். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாராகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடு கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். நன்மையினால் பெருக செய்வார், ஜெபத்தினாலும் நம்மளை பெருக செய்வார். நம் வாழ்க்கையிலே ஜெபம் மிகவும் அவசியம் என்று நான் சொல்ல மாட்டேன். ஜெபம் என்பது வாழ்க்கை முறையிலே ஒன்று இருக்க வேண்டும், ஒரு லைஃப் ஸ்டைலாகவே அது இருக்க வேண்டும் என்று தான் நான் சொல்லுவேன். எப்படி 3 வேளை நம்ம சாப்பிடுகிறோமோ, எப்படி 3 வேளை காரியங்களை நம்ம செய்கிறோமோ, ஜெபம் நம்ம வாழ்க்கையிலே அது அடிப்படையான ஒன்றாய் இருக்கிறதை பார்க்கிறோம். அங்கே இவர்கள் எல்லாம் கூடி, எங்கே இவர்கள் ஏன் அந்த இடத்துல கூடினார்கள் என்பது நமக்கு தெரியும். இந்த இடத்தை அவர்களுக்கு காண்பித்தது யாரு? இந்த இடத்துல நீங்க ஜெபம் செய்யுங்கள், இந்த மேல் வீட்டு அறைக்கு வாங்கள் என்று அந்த இடத்தை காண்பித்தது யார்? அந்த இடத்துல ஜெபம் பண்ண வேண்டும் என்கிற உணர்வை கொடுத்தது யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு உங்களையும் ஆண்டவர் இங்கே கூடி வந்திருக்கிற ஸ்திரீகளோடும் சகோதரர்களோடும் ஆமென் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் இந்த சபையிலே நீங்களும் தரித்திருங்கள். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அங்கே இவர்கள் எல்லாம் கூடினார்கள். இந்த இடத்தை காண்பித்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்களுக்கு இந்த இடத்தை காண்பித்திருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இங்கே நீங்கள் எல்லாம் கூடினீர்கள், ஸ்திரீகளோடும் சகோதரரோடும் நாம் ஒருமனப்பட்டு ஜெபித்தால். உங்களுக்கு அந்த ஆசையும் விருப்பமும் இருக்க வேண்டும். எனக்கு மட்டும் இந்த விருப்பம் இருக்கக்கூடாது. நல்ல பால்கனி வச்ச சபையை வச்சு பார்க்கணுன்னு எனக்கு ஆசை. உங்களுக்கு என்ன ஆசைன்னு தெரியல. ஞாயிற்றுக்கிழமை முடிச்சுட்டு போனால் அடுத்த நாள் வேலையை நம்ம செய்யணுன்ற ஆசை உங்களுக்கு இருக்கும். இல்லை வீடு கட்டணும், இது கட்டணும்னு ஆசை. சபையை குறித்ததான ஆசையும் உங்களுக்கு உண்டாவதாக. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தருவார். அங்கே இவர்கள் எல்லாம் கூடி ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டலும் தரித்திருந்தார்கள். இவர்கள் வெறும் ஞாயிற்றுக்கிழமை கூடுகிறவர்கள் அல்ல, இவர்கள் வெறும் உபவாச ஜெபத்துக்கு கூடுகிறவர்கள் அல்ல, இவர்கள் எல்லாம் கூடி ஒருமனப்பட்டவர்கள். இன்றைக்கு இந்த சபை வளர்கிறதுல ஒரு ஊழியனை காட்டிலும் உங்களுக்கு அந்த விருப்பம் இருக்க வேண்டும். ஒரு ஆத்தும ரட்சிப்பு, ஒரு ஊழியனை காட்டிலும் உங்களுக்கு அந்த விருப்பம் இருக்க வேண்டும். உங்களுக்கு அந்த பாரம் உண்டாக வேண்டும். அங்கே இவர்கள் எல்லாம் கூடினார்கள். கர்த்தர் இங்கேயும் உங்களை கூட்டிக் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இங்கேயும் ஆண்டவருடைய கரம் இருக்கிறது. அவர்கள் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் ஒருமனப்பட்டு தரித்திருந்தார்கள். அதனால தான் நம்மளுடைய சபை அறிவிப்பிலே சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் திறக்கப்படுகிற ஒரு சபை அல்ல, அனுதினமும் திறக்கப்பட்டிருக்கிற ஒரு சபை. நீங்கள் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் இந்த சபையில் தரித்திருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் ஜெபத்தினால உங்களை பெருக பண்ணுவார். ஆச்சரியமான காரியம் என்னென்னா, இந்த கூட்டத்தில் இருந்த ஒரு ஆள் போய் பிரசங்கம் பண்ணுறான். நினச்சி பாருங்கள், இந்த மேல் வீட்டு அறையில் அங்கே எல்லாம் கூடின ஒரு இடத்துல பேதுரு என்பவன் போய் பிரசங்கம் பண்ணுகிறான். பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பிறகு 3000 பேர் ஸ்பாட்டில் ரட்சிக்கப்படுகிறாங்க. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? 3000 பேர் ஒரே பிரசங்கத்தில். கர்த்தர் எங்கு கூடி ஜெபிக்க ஆரம்பித்தார்களோ கிரியையை ஆண்டவர் ஆரம்பித்து விடுவார். முதல் அதிகாரத்திலே கூடினார்கள், 2வது அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய பலனை பெற்றார்கள். இன்றைக்கி நம்மளால் ஜெபிக்க முடியாததற்கு ஒரு காரணம், இன்றைக்கு நம்மளால் தரிசனத்தோடு நடக்க முடியாத ஒரு காரணம், மற்றவர்களை பார்த்து இவர்கள் விழுந்து போகவில்லை. மற்றவர்களை பார்த்து இவர்கள் சரிந்து போகவில்லை. ஒருமனப்பட்டு கூடியிருப்பதிலே வைராக்கியமாக இருந்தார்கள். அந்த காரணம் என்னவென்றால் பரிசுத்த ஆவியானுடைய பலன். யார் எங்களை என்ன வேண்டாலும் சொல்லட்டும், நான் உயிரை கொடுத்து ஜெபம் செய்து கொண்டிருக்கிறேன், பரிசுத்த ஆவியினால் நிரம்பி ஜெபம் பண்ணுறேன். இவன் என்ன சொல்கிறான், என்ன இந்த அம்மா கையை தட்டி லபலபன்னு கத்துது, ஏதோ பேசுது, குடிச்சிருக்கிறாங்க போல, இவங்க சும்மா கையை தட்டி அங்கங்கே கூடி ஜெபம் பண்ணுறாங்க, எப்போ பாரு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு அநேகருடைய பேச்சுக்கு இடமானார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னது போல, முன்னாடி இருந்த நற்சீரை காட்டிலும் நான் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன், அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று எசேக்கியா தீர்க்கதரிசியின் மூலியமாய் உரைக்கப்பட்டதை கர்த்தர் இந்த இடத்துலையும் அதை நிறைவேற்றி காட்டுகிறார். பாருங்க, முன்னாடி பெற்ற நன்மை அற்புத அடையாளங்களை காட்டிலும் ஜெபத்தை செய்துவிட்டு இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால் எவ்வளோ எதிர்ப்புகள் இருந்தது, எவ்வளோ அரசியல்கள் இருந்தது.
இந்த இடத்துல நீங்கள் கூடி ஜெபிக்கக்கூடாது என்று சொல்லி, கடந்து போங்கள் என்று சொல்லி. ஆனாலும் அவர்கள் வைராக்கியமாக இதை ஜெபித்தார்கள். எத்தனை அரசியல்கள் இருந்தாலும், எத்தனை ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலும் அதெல்லாம் நம்மளை ஒன்று பண்ணக்கூடாது என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய வைராக்கியத்தை இந்த பேதுரு பெற்றுக்கொண்டதனால் அந்த ஜெபம் அவர்களை பெருக செய்தது. வெறும் 120 பேர் கூடின அந்த இடம் அசைந்தது. 3000 பேர் ரசிக்கப்பட்டாங்க. சமீபத்தில் ஒரு சாட்சியை கேட்டேன். நம்ம அசம்பிளிஸ் ஆஃப் காடுடைய சபையினுடைய ஒரு பாஸ்டர், அந்த பாஸ்டர் திருவள்ளூரில் இருக்கிறார். அந்த பாஸ்டர் ஆலய பிரதேசப்போ 3500க்கும் அதிகமான பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்கிறார். பேதுருக்கு அப்புறம் ஒருத்தர் இப்படி கொடுத்தது இப்போ தான் நான் முதல் தடவை கேள்விப்பட்டேன். 3500க்கு அதிகமாக ஒரே நேரத்தில் அத்தனை பேருக்கும் ஞானஸ்தானத்தை தந்தார். நினச்சி பாருங்கள், எவ்வளோ பேருக்கு கொடுக்க முடியும்? தண்ணியில் முக்கி எடுக்கணும். 3500 பேருக்கும் அதிகமாக அந்த பாஸ்டர் ஞானஸ்தானம் கொடுத்தார். இதெல்லாம் சாத்தியமான ஒன்று. நாம் ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருக்கும் போது கர்த்தர் நம்மளை பெருக வைப்பார். ஆண்டவர் நம்மளை பெருக செய்வார். இப்போது 120 பேர் 3000 பேராய் பெருகினார்கள். அனுதினமும் சபையிலே சேர்க்கப்பட்டு வந்தார்கள். கர்த்தரிடத்தில் அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். சீஷர்கள் பெருகினார்கள். ஒவ்வொரு அதிகாரத்திலும் பெருகினார்கள், வளர்ந்தார்கள். இப்படியே வசனம் வரும். நாளுக்கு நாள் பெருகினார்கள், ஆசீர்வாதத்திலும் பெருகினார்கள். இது பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்லி இருக்கிறது. ஆனால் அப்போஸ்தலர் பாதத்தில் கொண்டு வந்து வைக்கிற அளவுக்கு அவர்களுடைய ஆசீர்வாதம் வளர்ந்து இருந்தது. அவர்கள் காணிக்கையை முழுமையாய் கொடுக்கிற அளவுக்கு அவர்களுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வளர்த்து வைத்தார். ஜெபம் பண்ணி என்ன கிடைக்கும்னு நினைக்கக்கூடாது. நாம் ஜெபிக்கும்போது பல காரியம் மாறுதலாய் முடியும். ஜெபத்தினால தான் ஆண்டவர் பெருக வைப்பார். ஜெபத்தினால தான் ஆண்டவர் ஒரு பெரிய தாக்கத்தை ஆண்டவர்னால் உண்டு பண்ண முடியும். அந்த ஜெபம் நம்மளுடைய சபையில் இருக்கிறது. உங்களையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய தனிப்பட்ட ரீதியிலும் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்ல ஜெபிக்கிற ஆட்களோடு இருந்தாங்க பேதுருவும் யோவானும். அவர்கள் பெருகினதற்கு காரணம் ஊழியத்தில் சக்ஸஸ்ஃபுல்ல ஆள்கிட்ட போய் சேரலை. கமாலியன் என்று சொல்லி ஒரு வேத பாதகன் இருக்கிறான். பவுல் அவங்கிட்ட அவ்வளோ ஃபீஸ் கொடுத்து படிக்கிறாராம். கேட்டால் வேதத்தினுடைய நாலேஜை கரைச்சி குடித்த அந்த ஆள்கிட்ட போய் படிக்கிறாராம். எவ்வளோ செலவு பண்ணி படிக்கவில்லை பேதுரும் யோவானும். ஜெபத்தில் இருந்தார்கள். நல்ல ஜெபிக்கிற ஆட்கள் நம்மளோடு இருக்க வேண்டும். நல்ல ஜெபிக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு இருக்க வேண்டும். இன்றைக்கும் என்னோடு கூட பேசுகிற எல்லாரும் ஜெபிக்கிறவர்கள் மாத்திரம்தான். அவர்களோடு கூடி நானே ஜெபிக்கலைனாலும் வா ஜெபம் பண்ணலான்னு நைட்டு 10 மணிக்கு ஃபோன் பண்ணி, ஒய்ஃப்க்கு 10 மணிக்கு மேலெலாம் யார் ஃபோன் பண்ணி கூப்பிட்றா, ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணணும் வான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஜெபிக்கிறவங்களோடு இருந்தீர்கள் என்றால் நம்ம வாழ்க்கை ஜெபத்துக்கு நேராக நம்ம கடந்து போவோம். பேதுரும் யோவானும் 9ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ண போனாங்க ஃப்ரெண்டாக. அவங்க ஜாலியாக சுற்றி பார்க்க போகலை, அவர்கள் அங்கே தான் போகிறாங்க. அது அந்த மாதிரி நல்ல நட்புகளை நம்ம ஏற்படுத்தி வைக்கணும். நான் இந்த சபையில் ஆரம்பத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தனியாக ஜெபம் பண்ணுவேன். அப்புறம் மனைவியும் நானும் ஜெபம் பண்ணுவோம். அப்போ கேட்ட ஆண்டவர்கிட்ட, இந்த சபையில் ஒரு ஆள் ஜெபிக்கிறதுக்கு நீங்கள் காட்ட மாட்டீங்களா? ஒரு ஆள் தர மாட்டிங்களா கூட ஜெபிக்கிறதுக்கு? நாங்களே வரோம், எங்கள் 2 பேரும் மூஞ்சி வீட்லேயும் எங்கள் மூஞ்சி தான் பார்க்கணும், ஜெபத்துக்கு வந்தாலும் அதே மூஞ்சி தான் பார்க்கணும், ஒரு ஆள் தர மாட்டிங்களான்னு என்று சொன்னபோது கடந்த நாட்களில் ஆண்டவர் தாயாரை அனுப்புனாங்க. அந்த தாயார் இன்றைக்கும் காலையில் எங்களோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தர் ஆட்களை அனுப்பிவிடுவார். நான் கேட்ட ஒரு ஆள் ஒரு ஆள் தந்திருக்கிறார். எத்தனை கமாலியன் பாதத்தில் உட்கார்ந்து ஞானம் இருந்தாலும், எவ்வளோ பெரிய படிப்பை படித்தாலும் ஜெபத்தினால மாத்திரம்தான் பெருக முடியும் என்பதற்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள். இந்த சபை எப்படி வளரும் என்று அநேகர் கேட்டாங்க. எனக்கு அதுக்கான பதில் தெரியாது. ஆனால் ஜெபிக்கும்போது கர்த்தர் அதை வளர்க்க வைப்பார். ஜெபிக்கும்போது ஆண்டவர் காரியத்தை மாறுதலாய் ஆண்டவர் முடிப்பார். நம்ம வாழ்க்கையில் அந்த ஜெபம் இருக்கணும். அந்த ஜெபத்தினால தான் உங்களை ஆண்டவர் பெருக வைப்பார். உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கை மேன்மைப்படும். ஆண்டவர் நம்ம ஜெபத்தை தள்ள மாட்டார். எதை வேணால் தள்ளிடுவார் ஆண்டவர். பிடிக்கலன்னா பிசாசை கூட, லூசிஃபரை கூட தள்ளி விட்டுட்டார். ஆனால் ப்ரேயரை ஒருபோதும் ஆண்டவர் தள்ள மாட்டார். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்பார். இன்றைக்கி காலையில் ஒரு சாட்சியை கேட்டேன். ஒரு ஹிந்து அம்மா, அந்த அம்மா பொட்டு வச்சுருக்கு, அந்த மஞ்சள் கயிறு தாலி கட்டி நல்லா இருக்குது. அந்த அம்மா சாட்சி சொல்லுது, நான்
பெரிய போராட்டத்தில் இருந்தேன், பெரிய கட்டி இருந்தது. நான் வந்து ஜெபம் பண்ண வந்தேன். இங்கே ஜெபம் பண்ணாங்க, என் பேரை எழுதி கொடுத்தேன், என்னை வர சொன்னாங்க, வந்தேன், ஜெபம் பண்ணேன். எத்தனை வருஷமோ போகாதது உங்கள் இயேசு அதை மாற்றிட்டார். அந்த அம்மா சொல்லுது, ஏன் இயேசு மாற்றிட்டேன்னு சொல்லலை, உங்கள் இயேசு அதை மாற்றிட்டாருன்னு அந்த அம்மா சாட்சி சொல்லிச்சு. அப்போ ஆண்டவர் யாருடைய ஜெபம் என்றாலும் கேட்பார், யார் ஜெபம் பண்ணாலும் கேட்பார். அதனால தான் எங்கள் பையனை ஏசப்பாயிட்ட காரு கேளுன்னு சொல்கிறான். ஏன்னா சிறு பிள்ளைகளை ஜெபத்தை ரொம்ப அதுவாக கேட்பான். அதனால் அவனை வச்சு மூவ் பண்ணிக்கிறது அப்பப்போ அவளுக்கு தேவையெல்லாம். ஏசப்பா பெரியவன் கேட்டான் சின்னவன் கேட்டான்ல, யார் கேட்டாலும் கொடுப்பார். அதனால் இந்த ஜெபத்தை நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே விட்டுறக்கூடாது. ஜெபம் நம்ம வாழ்க்கையில் அது பெருக பண்ணுகிற ஒன்று. நான் சொல்லியிருக்கிறேன், நம்ம செத்து போனாலும் நம்ம ஜெபம் ஒருபோதும் சாகாது. சின்ன சின்ன வார்த்தையை கூட ஆண்டவர் கவனிப்பார். அந்த பிராக்கெட்டு, அந்த எழுதி வைக்கிற ஜெபம், அந்த பேர், அதெல்லாம் ஆண்டவர் உன்னிப்பாக கவனித்து அதற்கு அற்புதம் செஞ்சுருக்கிறார். இந்த ஜெபந்தான் நம்ம வாழ்க்கையில் பெருக பண்ணும், ஊழியத்தில் பெருக பண்ணும், எல்லாவற்றிலும் பெருக பண்ணும். ஆண்டவர் நம்மளை அப்படி நடத்துவார். நன்மையினால் நம்மளை பெருக செய்வார், ஜெபத்தினால நம்மளை பெருக செய்வார். மூன்றாவது கடைசி காரியம், கொடுக்கறதுனாலே ஆண்டவர் நம்மளை பெருக செய்வார். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 6வது வசனம். தேவனுடைய பிரியம் கொடுக்கிறதிலே காணப்படுகிறதா? பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாவும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவான் என்று சொல்லும். தேவனுடைய பிரியம் கொடுக்கிறதில் ஆண்டவர் நம்மளை பெருக வைக்கிறார். பணத்தை மாத்திரம் இது சொல்லவில்லை, வெறும் பணத்துக்காக சொல்லுகிறது அல்ல. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான். நம் ஜெபத்தில் விதைக்கும் போது பெருக அறுப்போம். கொடுக்கிறதுலே நாம் கொடுக்கும் பொழுது அதில் ஒருபோதும் குறையாது. நம்மளுடைய கையிலும் கொடுத்து கொடுத்து செவந்திருக்கணும், நன்மை செய்கிறதற்கு செவந்திருக்கணும். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இதை சொல்லலாமான்னு தெரியல, சொல்கிறேன். எங்கள் இதில் தசம பாகம் தர வேண்டும். ஆனால் நான் தசம பாகத்துக்கும் அதிகமாய் மற்றதுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்தே நான் கொடுப்பேன். ஒருபோதும் இன்னி வரைக்கும் அதில் நாங்கள் குறைந்ததே கிடையாது. தேவைக்கு இருக்கும், ஆனால் தேவையை காட்டிலும் கர்த்தருக்கு கொடுக்கறதில் உண்மையாக இருப்போம். என்னோட கூட இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க, நீ இப்படிலாம் கொடுக்காத, கொடுத்தனா அப்புறம் உன்னை வந்து இது பண்ணிடுவாங்க, ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, இது பண்ணிடுவாங்க, வேறு சபை வளர்ந்துச்சு போலன்னு வேறு இடத்துல மாற்றிடுவாங்க, இப்படிலாம் என்ன சொல்லுவாங்க. கொடுக்கறதுனால ஒருபோதும் ஆண்டவர் நம்மளை என்ன செய்ய மாட்டார், குறைச்ச வைக்க மாட்டார். ஆண்டவர் யாருக்கும் கடனாளி கிடையாது எந்த விஷயத்திலும். அவரை மிஞ்சி தசம பாகம் என்பது 10ல் 1 பங்கு. 10 ரூபானா அதில் 1 ரூபா நம்ம தருகிறோம், 10ல் 1 பங்கு. 100 ரூபானா 10 ரூபா தருகிறோம், தசம பாகம் அதுதான் கணக்கு. 1000 ரூபானா 100 ரூபா, 1 லட்சம்னா 10,000 ரூபா, இப்படின்ற கணக்கில் தான் தசம பாகம் கர்த்தருக்கு தருகிறோம். இந்த கொடுக்கறது இதில் 10 ரூபாவில் 1 ரூபாவில் நீங்கள் 2 ரூபா கொடுத்தீங்கன்னா ஆண்டவருக்கு நீங்கள் கடனாளி. ஆண்டவர் யாருக்கும் கடனாக இருக்க மாட்டார். அந்த 2 ரூபாயை வட்டியும் முதல்மா ஆண்டவர் உங்களுக்கு திருப்பி கொடுப்பார். நான் பணத்துக்காக இதெல்லாம் பேசலை, அது நமக்கு தேவையும் இல்லை. ஆனால் ஆண்டவர் பெருக செய்கிறது, கொடுக்கறதுலேயும் பெருக செய்கிறார் என்பதை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். நம்ம சபையில் நீங்கள் அதில் உண்மையாக இருக்கிறீர்கள், எனக்கு தெரியும். ஆனால் அதில் நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் அதில் பெருக வைப்பார், ஆண்டவர் அதில் ஆசீர்வதிப்பார். தசம பாகத்தை சரியாய் செலுத்துகிறவர்களாக இருக்கணும். யாருக்கு தசம பாகம் செலுத்துகிறோம் என்றால் பாஸ்டருக்கு அல்ல. அப்படி கொடுக்க போயிருந்தால் அப்படி கணக்கு வராது. ஆண்டவருக்கு நம் தசம பாகத்தை செலுத்துகிறோம். அந்த தசம பாகத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். நான் தசம பாகத்துக்கு மீதியும் கர்த்தர் என்னை நடத்தியிருக்கிறார். நான் வீக்கெண்டு மினிஸ்ட்ரி போயிட்டு வருவேன். பைபிள் காலேஜில் 50 ரூபா காணிக்க தருவாங்க, 20 ரூபா பஸ்ஸுக்கு, மீதி 30 ரூபா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை நான் தான் இருக்கிறதுலே ரொம்ப லாங்கு போயிருந்தேன். திண்டுக்கல் வரைக்கும் போயிட்டு வரேன். நான் வர்றதுக்கு மணி 10,000 காலேஜுக்கு வர்றதுக்கு. வரும்போது சாப்பாடு இருக்காது சில வேளையில். மீதி என் கையில் 30 ரூபா இருக்கும். இந்த 30 ரூபா வச்சு 10 ரூபா பரோட்டா 2 வாங்கி சாப்பிடலாம்.
அவ்வளோதான் முடியும். ஆனால் ஆண்டவர் அதில் எனக்கு கற்றுக் கொடுத்தார். 50 ரூபாவில் நீ என்ன செய்யணும், தசம பாகத்தை கொடுக்கணும்னு கற்றுக் கொடுத்தார். நான் சொன்னேன், நான் உங்களுக்கு 10 ரூபா தரேன்னு வைராக்கியம் பண்ணேன். நான் சொன்னேன், 5 ரூபாய் என்ன ஆண்டவரை கேட்குறீங்க, நான் 10 ரூபா தரேன் உங்களுக்குன்னு 10 ரூபா காணிக்க ஆண்டவருக்கு போட்டு மீதி 20 ரூபா இருந்தால் அதை சாப்பிடுவேன். இல்லை அதுலேயும் யாராவது வந்து நம்மளை கேட்பாங்க, அவங்களுக்கு கொடுத்துருவேன். ஆண்டவர் ஒரு வருஷம் போன பிறகு 100 ரூபாயாக மாற்றினார் காணிக்கையை. இப்போ நான் எவ்வளோ தரணும், 10 ரூபா தரணும். இப்போ நான் சொன்னேன் 20 ரூபா தரேன் ஆண்டவர். 2வது வருஷம் வந்தது 200 ரூபா காணிக்க வந்தது. இப்போ நான் எவ்வளோ தரணும், நான் 50 ரூபா தரேன் ஆண்டவர். 3வது வருஷம் வந்தது 500 ரூபா வந்தது காணிக்க. இப்படி ஆண்டவர் கொடுக்கறது நிமித்தம் என் கையை ஆண்டவர் குறுக்கலை, இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனார் ஆண்டவர். இப்போ இப்படியே போகும்போது ஆண்டவர் கேட்டார், கடைசி வரைக்கும் இதை நீ கொடுப்பியானார். நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், நிச்சயமாக ஆண்டவரே, எப்படி கொடுப்பேன்னு மட்டும் பாருங்கள். அப்போ ஆண்டவர் கேட்டார், 1 லட்ச ரூபா வந்தால் எவ்வளோ கொடுப்பேன் அப்படின்னார். 1 லட்ச ரூபா வந்தால் நான் 10,000 ரூபா கொடுக்கணும், அதான் தசம பாகம் கணக்கு. நான் 10,000 ரூபா தருவேன் அப்படின்னேன். அப்போது 10 லட்ச ரூபா வந்தால் 1 லட்ச ரூபா தர ஆண்டவரே உங்களுக்கு. 1 கோடி வந்தால் 10 லட்சம் கொடுக்கணும். யோசனை வருது, 10 லட்சம் கொடுக்கணுமா ஆண்டவருக்கு, கோயிலுக்கு 10 லட்சம் கொடுக்கணுமா, அப்போ 10 கோடி வந்தால் 1 கோடி கொடுக்கணும்ல. நான் மனசு வர மாட்டேங்குது. ஆனால் கொடுக்கறது நிமித்தம் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அப்போ தான் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார், நீ இப்போலேருந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெருக வைப்பேன். கொடுக்கறது நிமித்தம் ஆண்டவர் ஒருபோதும் ஆண்டவர் நம்மளை சும்மாவே இருக்க விட மாட்டார். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து தான் இருப்பார். ஒரு டப்பா இன்றைக்கி இருக்குது. ஏன் தனிப்பட்ட ரீதியில் யாராவது எனக்கு பணம் கொடுத்தாங்கன்னா, காணிக்கை இல்லாமல், சபை பணத்தில் இல்லாமல், தசம பாகம் இல்லாமல், என்ன தனிப்பட்ட ரீதியாக நான் பிரசங்கத்துக்கு போகிறதுக்கோ எதுக்கோ எனக்கு காணிக்கை கொடுத்தா, எனக்கு எவ்வளோ வருதோ அதில் நான் ஆண்டவருக்கு தனியாக கொடுத்துருவேன். அதெல்லாம் சேர்த்து தான் ஸ்தாபனத்துக்கு தசம பாகமாக கொடுப்பேன். அதனால் அமௌண்ட்டு பெருசாக வரனால என்ன நினச்சிக்கிறாங்க, சபையில் எல்லாம் வந்து நிறைய கொடுக்குறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. உங்களை ஆசீர்வதிப்பார் கொடுக்குற அளவுக்கு. கொடுக்கறது நிமித்தம் ஒருபோதும் குறைஞ்சு போக மாட்டோம். எந்த வெளியில் போனாலும் காணிக்கை தருவாங்க. அந்த காணிக்கையை முதல்ல ஆண்டவருக்கு எடுத்து வைப்பேன். முதல் காரியம் அது கர்த்தருக்கு. அதை செய்ய செய்ய இப்போவும் பாக்கெட்டில் பாருங்கள் பணம் கிடையாது, ஆனால் ஆசீர்வதிப்பார். போன வாரமாக எப்போவுமே ஞாயிற்றுக்கிழமை வெளியே வாங்குவோம், ஏன்னா செய்ய முடியாத போயிட்டுன்னு. பணம் இல்லை. சரி, இதில் வந்து பார்த்தேன், சரி உண்டியில் இருந்தது, சரின்னு விட்டுட்டேன். உண்மையாக ஆண்டவர் ஒரு சகோதரி மூலமாக மீனை கொண்டு வந்து கொடுத்தார். மீனை கொண்டு போஷித்தார், அதுவும் மசாலா தடவி. எனக்கு அதுதான் ஞாபகம். ஆண்டவர் பேதுருவெல்லாம் அங்கே வாங்கன்னு சொல்லிவிட்டு மீனை பொரித்து வச்சுருந்தாராம். கர்த்தருக்கு நம்ம கர்த்தரை சார்ந்து அவரை விசுவாசித்து இருக்கும்போது ஆண்டவர் எப்படியாவது அதை போஷிப்பார். சரி, மீன் வந்துருச்சு, என்ன பண்ணணும்ப்பான்னு கேட்டான். ரசம் வச்சிரு அப்படின்னு. சரி, இல்லை சாம்பார் வச்சிருந்தேன். சாம்பார் வச்சுட்டா நான் போயிட்டு வர்றதுக்குள்ளே இவ்வளோ பெரிய டப்பாவில் ஒருத்தவங்க சாம்பார் கொடுத்தாங்க. அது 2 நாளைக்கு வச்சு சாப்பிடணும் போல் அந்த சாம்பார். ஆண்டவருக்கு கொடுக்கறது நிமித்தம் ஆண்டவர் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார். என் மனைவிக்கு தெரியும், அன்றைக்கி மாலை ஆராதனை வந்தவங்களுக்கு அது தெரியும். ப்ரேயர்லேயும் சொன்னேன், வெறும் 50 ரூபா இருந்துச்சு. பால் வாங்கணும், நம்ம அதான் செஞ்சுருப்போம், பால் வாங்கணும், அதுக்கு தான் 50 ரூபா. நான் அன்றைக்கி போன வாரம் காணிக்க போடலை. நான் சொன்னேன், ஆண்டவரே என்கிட்ட இருக்கிறது இது 50 ரூபா, ஆனால் இது உங்கள் பணம், நான் இது உங்களுக்கு செலுத்த வேண்டியதை செலுத்திட்டேன், என்ன நீங்கள் பார்த்துப்பீங்க. அன்றைக்கி மாலை ஆராதனையில் ஒரு சகோதரி வந்து பணத்தை கொடுத்து தேவையை சந்தித்தாங்க. கர்த்தருக்கு நாம் கொடுக்கும்போது அவங்க வந்து பணம் கொடுப்பாங்களான்னு நான் எதிர்பார்க்கல. அப்படிலாம் எதிர்பார்க்குறதில்ல. ஒருவேளை இவங்க தந்துடுவாங்களோ அவங்க தந்துடுவாங்க. கொடுக்கறது நிமித்தம், தசம பாகத்தை கொடுக்கறது நிமித்தம் ஒருபோது கர்த்தர் நம்மளை குறுக வைக்கவே மாட்டார் ஆண்டவர். அது பெருக தான் ஆண்டவர் செய்வார். ஒருவேளை நமக்கு தேவை இருக்கும், வேலை இல்லாத சூழ்நிலை இருக்கும், ஆனால் அதுலேயும் நீங்கள் கொடுத்து பாருங்களேன். விதவியின் வீட்டை ஆசீர்வதித்தார் ஆண்டவர். அந்த விதவியின் வீட்டை ஆசீர்வதித்த அந்த அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். ஆனால் இஎம்ஐ இப்போலாம் வந்து டேரெக்டாக பிடிச்சிட்றான். அவனே பணம் போட்டாலே சொன்னாங்க, டேரெக்டாக அவனே எடுத்துடுறான். அதனால் நிறைய பேரால் முடியல. நான் ஆண்டவர் கொடுக்க உதவி செய்வார். கர்த்தருடைய ஊழியத்திற்கு கொடுக்கணும், நம்ம கொடுத்து உதவி செய்யணும். நம்ம இந்த சபையின் மூலிமா இஸ்லாம் மத்தியிலே ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்கு நம்ம வந்து இங்கே அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த ஸ்தாபனம் மூலிமா உதவி செய்கிறோம்.
இந்த ஊழியத்திற்கு நம்ம கொடுக்கணும். ஒருபோதும் அதிலெல்லாம் நம்ம குறையவே மாட்டோம். ஆண்டவர் அதிலெல்லாம் பார்த்து ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். தர்மம் செய்கிறதுல கொடுக்கணும். ஒரு நாள் என்னிடத்துல ஒருத்தர் டீ குடிக்கிறதுக்கு காசு கேட்டார். நான் குடிகாரன்னு நினச்சிட்டு தரமாட்டேன்னு, ஆனால் என்கிட்ட பணம் இருந்தது. நான் குடிகாரன் நினச்சிட்டு இந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாதுன்னு போயிட்டேன். நான் போனோன்னா ஆண்டவர் உணர்த்தினார், நீ போய் திரும்பி பாருனார். போய் திரும்பி பார்த்தா அவன் வேற ஒருத்தவங்கிட்ட உண்மையிலே பசியில் வாங்கி டீ குடித்தான். மனசு உடஞ்சி போனது. அன்றைக்கு முடிவு பண்ணேன், அவன் குடிகாரனோ, அவன் ஏமாத்துறானோ, அவன் யாராக வேணா இருக்கட்டும், ஏமாந்து கொடுக்காதன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம், அவன் யாராக வேணா இருந்துட்டு போட்டோம். என் கைக்கிட்ட நான் ஒரு தேவனுடைய ஊழியக்காரன், நம்ம கிறிஸ்தவங்க இயேசுவை பிரதிபலிக்கிறவங்க கையை நீட்டிட்டானா என் கையில் இருக்கிறத கொடுத்துருவேன். எங்கள் அம்மா அதனால தான் சில்லறை பைசா ட்ரெயினுக்கு போனால் இவ்வளோ சில்லறை எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா வரவனுக்கெல்லாம் வந்துகிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டாப்புக்கும் ஒவ்வொருத்தன் கை நீட்டிக்கிட்டே இருப்பாங்க. கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்மளை கொடுக்க தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆண்டவர் அதற்கு தான், தர்மம் செய்வதற்கு தான் நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஏன் நம்மளுக்கு நன்மை செய்கிறார் ஆண்டவர் தெரியுமா? நம்ம நல்லா வாழணும், நல்லா சந்தோஷமாக இருக்கணும். அது பிரியம்தான். நம்ம மூலியமாக பலர் ஆசீர்வதிக்கப்படணுன்றதுக்காக தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நம்ம மூலியமாக பலர் நன்மை அடையணுன்றதுக்காக தான் நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அதனால தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்கும்போது, கொடுக்கும்போது கர்த்தர் நம்மளை பெருக பண்ணுவார். அதுக்கப்புறம் தாங்கணும். பணத்தினால சிலருக்கு உதவி செய்து தாங்கணும். பணத்தை கொடுத்துட்டு எப்போ கொடுப்பேன் திருப்பி கேட்கக்கூடாது. முடியும் போது கொடுக்கட்டும். திராணி இருந்தால் கொடுங்க, முடியும் போது கொடுக்கட்டும். முடியலையா விடுங்க, எங்கேயும் போயிடாது, அது வரும். அப்படி கேட்கணுன்னா இப்போ நிறைய பேருக்கு கேட்கணும். என்கிட்ட ஜிபே கிடையாது, அக்கௌண்ட்டு கிடையாது என் பேரில். ஆனால் ஃபோன் பண்ணி ஜிபே இருந்தால் பணம் அனுப்புடுவான். எனக்கு அக்கௌண்ட் இல்லைடா. அதுவும் ஒரு விதத்தில் நல்லதாக போச்சு. பணம் இல்லைடா, இல்லைடா, எதுவும் இல்லை. நம்ம தாங்கணும். இந்த சபை மூலியமாய், இங்கே வருகிற தசம பாகத்தின் மூலியமாய் 3 ஊழியக்காரர்களை நம்ம தாங்குகிறோம். நம்ம ஒன்றும் பெரிய வளர்ந்த சபை கிடையாது. ஆனால் அது ஆரம்பத்தில் கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தரார். ஆரம்பத்தில் கற்றுக் கொடுக்குறார். இன்றைக்கு 3 பேரை தாங்குகிற நம்ம நாளைக்கு 30 பேரை தாங்குவோம், நாளைக்கு 300 பேரை தாங்குவோம், 3000 பேரை தேசம் முழுவதும் தாங்குகிற கிருபையை ஆண்டவர் நமக்கு தருவார். நம்மளை சும்மா ஆண்டவர் இடம் கொண்டு பெருக வைக்க மாட்டார். அடிக்கடி ஏஐயில் போட்டு பார்க்குறேன், இந்த ஸ்கொயர் ஃபீட்டை போட்டு மாடலை எப்படி வரும். சும்மா ஆண்டவர் நம்மளை பெருக வைக்க மாட்டார். நம்ம கொடுக்கறது நிமித்தம் பெருக வைப்பார். நம்ம ஜெபம் பண்ணுறது நிமித்தம் பெருக வைப்பார். நன்மை செய்து கொடுத்து நம்மளை பெருக வைப்பார். இந்த காலை வேளையில் அப்படி பெருகிற ஆண்டவரை நோக்கி கண்களை மூடி நம்ம ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே, ஒருவேளை எனக்கு நற்சீர் செய்கிற ஆண்டவர் நிமித்தம் நான் எதிலாவது குறைபட்டு இருக்கிறேன் என்றால், ஆண்டவர் என்னை பெருக வைக்கிற ஆண்டவர் என்னோடு இருக்கிறீங்கப்பா. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, எனக்கு நன்மை செய்து பெருக வைக்கிற ஆண்டவர், ஜெபம் பண்ணுகிறதுனால் பெருக வைக்கிற ஆண்டவர், கொடுக்கறதுனாலும் பெருக வைக்கிற ஆண்டவர் இந்த காலை வேளையில் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே, எனக்கு எவ்வளோ தேவைகள் இருக்கிறதப்பா, எவ்வளோ காரியங்கள் இருக்கிறது. அதுக்கு இஎம்ஐ கட்டணும், இதுக்கு இருக்கணும், இந்த கடன் இருக்க, எல்லா பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் அதன் மத்தியிலும் என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற வல்லமை உடையவர்.